அனைத்து ஊடக நண்பர்களுக்கும் காலை வணக்கம். என் பெயர் ராஜா. நான் திருமயத்தில் பாரதிய ஜனதா கட்சியிலே திருமயம் வடக்கு ஒன்றிய தலைவராக 2018 கட்சியிலே சேர்ந்து பிரிவினுடைய தலைவராக இருந்து ஒன்றியத்தினுடைய பொருளாளராக இருந்து அதன் பிறகு ஒன்றியத்தின் தலைவராகி மிக சிறப்பாக இங்கே பணிகளை செய்து கொண்டிருந்தோம். இப்படி இருந்த காலகட்டங்களிலே பாரதிய ஜனதா கட்சி இந்த 2026 தேர்தலிலே கூட்டணி வைத்தது தொடர்பாக மிக ஒரு படுதோல்வி இங்கே அடைந்தோம். அதுக்கு காரணம் கூட்டணி அமைச்சது யாரையுமே எந்த நிர்வாகிகளுமே கேட்காம அவங்களே எல்லாமே அமைச்சதுனால இந்த படுதோல்வி அடைந்தது. அண்ணாமலை அவர்கள் மாநில தலைவராக இருந்த பொழுது பாரதிய ஜனதா கட்சி மிக சிறப்பான முறையிலே தமிழ்நாட்டிலே மிக ஒரு அதிகப்படியான ஒரு வளர்ச்சியை எட்டியது. மற்ற மாநில தலைவர்கள்லாம் நிறைய தலைவர்கள் இங்கே இருந்திருக்கிறார்கள், அவ்வளவு தக்கன இந்த கட்சியை வளர்த்தார்கள். ஆனால் அண்ணாமலைஜி அவர்கள் வந்ததுக்கு அப்புறம் தான் தமிழ்நாட்டிலே வட்டி தொட்டி எங்கும் கிராமங்களிலே கொண்டே இந்த கட்சியை பாரதிய ஜனதா கட்சியை கொண்டே சேர்த்தார்கள். இது அனைவருமே உங்களுடைய மீடியா உள்ள ஊடகங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும். இந்த காலகட்டங்களிலே இருக்கும் பொழுது அண்ணாமலைஜி அவர்கள் தனிச்சு நின்றால்தான் இங்கே நம்மளுடைய ஆட்சியை பிடிக்க முடியும் என்ற ஒரு நோக்கத்திலே தனிச்சுதான் நிற்க வேண்டும் என்று ஒரு முடிவெடுத்தார். ஆனால் அதுக்கு மேலே உள்ள நிர்வாகிகளும் சரி, மாநிலத்தில் நிர்வாகம் சரி, தேசியத்தோட நிர்வாகம் சரி, அதுக்கான ஒத்துழைப்பு கொடுக்கவில்லை. அதனால்தான் நம்ம இங்கே படுதோல்வி அடைந்தோம். இதற்காக இப்படியே போனால் இப்போ என்னோட சேர்ந்த ஒன்றியத்தை சார்ந்த நிர்வாகிகள் 20 வருஷமா பாரதிய ஜனதா கட்சியில் உள்ளவங்க இருக்கிறாங்க. 30 ஆண்டுகளாக பாரதிய ஜனதா கட்சியில் பயணித்தவர்கள்லாம் இருக்கிறாங்க. என்றைக்காவது ஒரு நாளைக்கு நம்மளுடைய தமிழ்நாட்டிலே பாரதிய ஜனதா கட்சி ஆட்சியை பிடிச்சிடாதா, ஒரு எதிர்கட்சியாக இருந்திருக்க மாட்டோமாங்கிற எல்லாருக்குமே ஒரு ஏக்கம். 5 வருடங்களாக உழைத்து கொண்டு அந்த தேர்தல் சமயங்களில் நம்மளுடைய கட்சி ஆட்சியை அமைச்சிடாதா அப்படிங்கிறது ஒரு எல்லாருக்குள்ளே ஒரு ஏக்கம் இருந்தது. அதற்கான ஒரு வாய்ப்பு இந்த 2026 தேர்தல் நமக்கு ஒரு வாய்ப்பாக இருந்துச்சு. ஆனால் அந்த வாய்ப்பை பாரதிய ஜனதா கட்சி தவற விட்டாங்க. அதுக்கு காரணம் என்னன்னு கேட்டால் அண்ணாமலை அவர்கள் இங்கே லீடராக இல்லாதனால தான். அவர் இருந்திருந்தாங்கன்னு சொன்னாங்கன்னா இன்னைக்கு ஒரு எதிர்கட்சி தலைவராக கூட நம்ம இருந்திருப்போம். இன்னைக்கு ஆட்சியை கூட ஒரு நல்ல ஒரு வாய்ப்புகள் நமக்கு இருந்திருக்கோம். அது அண்ணாமலைஜி இல்லாதனால அந்த வாய்ப்பை நம்ம இழந்துட்டான். அதனால பாரதிய ஜனதா கட்சியிலே இன்னும் நம்ம பயணித்தோம் என்று சொன்னால் திராவிட கட்சிகளுக்கு வேலை செய்யக்கூடிய ஒரு காலகட்டங்கள் இங்கே உருவாகிவிடும் என்று சொல்லி என்னுடைய ஒன்றிய தலைவர் பதவியை நான் ராஜினாமா செய்துவிட்டேன். ராஜினாமா கடிதம் 10ஆம் தேதியை நான் ராஜினாமா செய்துவிட்டு மரியாதைக்குரிய அண்ணாமலை IPS அவர்கள் We the Leaders என்ற இயக்கம் துவங்கியுள்ளார். அந்த We the Leaders இயக்கத்திலே நாங்கள் எல்லாம் சேர்ந்து விட்டோம் உறுப்பினர்களாக. எங்களுடைய திருமயம் ஒன்றியத்தில் அதிகப்படியான நபர்கள் நாங்கள் சேர்ந்திருக்கோம். இருக்கிறவங்க எல்லாருமே நாங்கள் நிறைய உறுப்பினர்கள் ஒரு 80% 85% உறுப்பினர்கள் We the Leaders குரூப்ல இணைஞ்சிட்டாங்க. அதற்காக திருமயம் சட்டமன்றத்திலேயே முதலாக நச்சாந்திப்பட்டி என்ற கிராமத்திலேயே ஒரு பஞ்சாயத்து தான். நச்சாந்திப்பட்டி என்ற ஒரு பஞ்சாயத்து கிராமத்திலேயே இளைஞர்களும் மகளிரை சார்ந்த பெண்களும் அனைவருமே காலையிலே ஒரு ஆர்வமாக உறுப்பினராக இணைந்து கொண்டிருக்கிறார்கள். அது மிகவும் எங்களுக்கு ஒரு சந்தோஷமாக இருக்கிறது. ஏனென்று சொன்னால் வருங்காலங்களிலே இளைஞர்கள் கையில தான் அந்த ஆட்சி இருக்க வேண்டும் என்று சொல்லி அனைவருமே இன்னைய காலகட்டங்களுக்கு எல்லாருமே விரும்புகிறாங்க. அதனால அண்ணாமலை IPS அவர்களை இங்கே முதல்வராக்க வேண்டும் என்று அனைவருமே விரும்புகிறாங்க. எல்லாருமே காலையிலேருந்து தெரியுது உங்களுக்கு, நீங்களே பார்த்துட்டு தான் இருக்கீங்க. இது சாதாரண ஒரு பஞ்சாயத்து தான். இங்கேயே இவ்வளவு உறுப்பினர்கள் சேரும் பொழுது இதோடைய நான் என்ன தொடர்ச்சியாக இதுதான் முதல் நம்ம திருமய சட்டமன்றத்திலே முதலாக இப்போ தான் நாங்கள் இந்த ஸ்டார்ட் பண்ணுறோம் உறுப்பினர் சேர்க்கை. அடுத்தடுத்து திருமய சட்டமன்றம் ஃபுல்லாக இது இன்னும் விரிவுபடுத்துகிற போது இன்னும் அதிகமான உறுப்பினர்கள் நம்ம இயக்கத்தில் We the Leaders கண்டிப்பாக சேருவாங்க.
ஒரு பெரிய கட்டமைப்பு கொண்டு வர்றாங்க. இதுக்கப்புறம் வந்து இதை கட்சியாக கன்வெர்ட் பண்ணுறதா தலைவர் அண்ணாமலைஜி அவர்கள் சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் இன்னும் உறுப்பினர்களாக நிறையா சேர்வதற்கான வாய்ப்புகள் இன்னும் அதிகமாக இருக்குது. அதனால அடுத்து வந்து உங்களுக்கு குடிபிரையில் போடலான் இருக்கோம். பனையப்பட்டி, பொன்னமராவதி, திருமயம், மாதிரி எல்லா தாலுகாக்களிலுமே எல்லா கிராமங்களிலுமே பட்டி தொட்டி எல்லாம் இப்போ முதலாக நம்ம அன்னைக்கு தான் ஆரம்பிச்சிருக்கோம். இன்னுமே அடுத்தடுத்து உங்களுக்கு எல்லா ஊர்களையுமே இது கண்டிப்பாக நடக்கும். இன்னைக்கு வந்து ஒரு 500 உறுப்பினருக்கு மேலே சேர்ந்துருக்காங்க. இது போக நிறைய வந்து ஃபோனில் சேர்ந்தவங்களாம் நிறையா இருக்கிறாங்க. இது சில பேருக்கு வந்து நாங்கள் ஏன் இந்த முகாம் போடுறோம்னா, சும்மா ஒரு உறுப்பினர் நம்பரில் போட்டுவிட்டு உறுப்பினராக கார்டாக எடுத்து அதை வந்து இது பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு இதில் நிறைய இதெல்லாம் கேட்டிருக்காங்க. முறையாக விருப்பப்பட்டு பதியணும் அப்படிங்கிறக்காண்டி இந்த முகாம்களை போட்டு பதிய தெரியாத நம்ம பதிஞ்சு கொடுக்குறக்காண்டி இந்த முகாம் நடத்தணும். இல்லை சாதாரணமாக மற்ற கட்சிகள்லாம் உறுப்பினராக நம்பர் போடுவாங்க, இல்லை பேரை எழுதிக்கிட்டு சும்மா கார்டை எழுதி கொடுத்துருவாங்க. ஆனால் இங்கே நம்முடைய வீத லீடர்ஸ் அமைப்பு அது மாதிரி கிடையாது. முறையாக எல்லாமே ஆன்லைனில் ஏற்றி விருப்பம் விட்டு முறையாக பதிவு பண்ணுறதுனால தான் உங்களுக்கு இந்த முகாம்கள் நடத்தப்படுகிறது. வருங்காலங்களிலே அண்ணாமலைஜி அவர்கள் தமிழ்நாட்டிலே மிகப்பெரிய ஒரு வளர்ச்சி அடைந்து இங்கே இது கட்சி ஆரம்பித்து இங்கே முதல்வராக பதவி ஏற்பார் என்று உங்களை எல்லாம் தாழ்மையோடு கேட்டுக்கொள்கிறேன். கண்டிப்பாக உறுதியாக இந்த வீத லீடர்ஸ் வந்து வெற்றிகரமான பாதையில் சென்று கொண்டிருக்கிறது. ஆரம்பித்த முதல் நாளிலேயே ஒரு மணி நேரத்தில் 5 லட்சம் பேர் இணைந்தார்கள். உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும். இது இன்னும் வந்து விரிவடைஞ்சு இன்னும் 5 லட்சங்கிறது 50 லட்சமாக மாறும். 50 லட்சங்கிறது 1 கோடி இலக்கு, 1 கோடி. அது கண்டிப்பாக அந்த ஒரு 2-3 மாசத்துல இது 1000. வேற எதுவும் கேட்குதா? அந்த இல்ல இது வரைக்கும் வந்து நிர்வாகிகள்லாம் அவங்க யாருமே நியமிக்கல. உறுப்பினர்களை சேர்த்துக்கிட்டு இருக்கான். உறுப்பினரை சேருங்கன்னு அண்ணாமலைஜி வந்து இன்னும் யாருக்கும் சொல்லலை. நீங்க உறுப்பினரை முகாம் போட்டு உறுப்பினர்களை சேருங்க அப்படிங்கறத வந்து எந்த யாருமே சொல்லலை. நாங்களா விருப்பப்பட்டு எல்லா உறுப்பினர் நாங்களா தான் செய்யறோம். வலுப்படுத்துவதற்காக நாங்களா தான் இந்த இதை செஞ்சுக்கிட்டு இருக்கோம். நன்றி.